ஹாய். ஸ்கொயரா 15க்கு 15 15 15ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளா மடிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் மடித்தா போதும். ட்ரையாங்கிளா மடித்ததுக்கு பிறகு இந்த பகுதி இப்படி இந்த மாதிரி இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேர் நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு மேலே இருக்கணும்னு பார்த்து அதுக்கேற்றபடி டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மேலே வந்து இந்த லைட் க்ரீன் கலரை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டர் லைனுக்கு நேர் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்த சைடும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். முன்ன பகுதியெல்லாம் நீட்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மடித்தோம் பார்த்தீங்களா, இந்த மடிப்பை இந்த மாதிரி இந்த சென்டருக்கு கொண்டு வந்து ஃப்ளாட் ஆக்கி அப்படி சைடாக விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் இப்படி பண்ணல இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த சென்டர் பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இந்த கார்னர் பகுதி இந்த லைனுக்கு நேர் இப்படி மடக்கி கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி மடக்கிக்கோங்க. இந்த பகுதியை உள்ளாடி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேப்பரை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. கார்னர் பகுதியெல்லாம் நீட்டாக இது பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வால் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை கரெக்டாக இந்த லைன் வரைக்கும் இப்படி மடக்கிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. நம்ம அந்த மடக்கின லைன் வரைக்கும் வரணும், அந்த மாதிரி மடக்கிக்கோங்க.
அதுக்கப்புறமா அந்த மடக்கின பகுதி இப்படி உள்ளாடி மடக்கி விட்டு இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு இந்த உள்புறமும் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறமா இந்த பகுதி இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. உள்ளே அதுக்கப்புறமா கொஞ்சம் 3/4 தூரத்துக்கு இப்படி மடக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த மேலே முனைப்பகுதியில் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. 3/4 தூரத்துக்கு அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்த இப்படி ஃப்ளாட்டாக பார்த்தீங்களா, அப்புறம் இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் இந்த முனைப்பகுதியை கொஞ்சமாக மேலே மடக்கிக்கோங்க. அப்புறம் உள் பகுதியில் அந்த சென்டர் லைனுக்கு நேர் இப்படி மடக்கிக்கோங்க சைடாட்டு. இதில் ஒரு ஸ்டெப் தப்புனால தலைப்பகுதி நீட்டாக வராது. எனக்கு வீடியோ கொஞ்சம் மேல் பகுதி கொஞ்சம் ஒசந்துதான் இருந்தாலும் பார்த்து பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா, நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த மூக்கு பகுதி மட்டும் அந்த கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா இந்த பகுதி இப்படி திருப்பி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அப்புறம் அந்த முனைப்பகுதியை மட்டும் உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாட்டு. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு இப்போ நமக்கு அந்த வாய்ப்பகுதியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த பகுதியில் இப்படி கொஞ்சம் பகுதியை மடக்கி பின்னாடி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவை பார்த்து பண்ணுங்க, நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்து. இந்த மடக்கின பகுதியை கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு திரும்ப மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. அப்புறமா இந்த காதுக்காக இந்த பகுதியை திருப்பி மேலே வெளியே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெளியே நீட்டிட்டு நிற்கிற மாதிரி காது. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க.
ரெண்டு பக்கமும் இப்படி விரிச்சு விட்டதுக்கு பிறகு இப்போ நமக்கு கிட்டத்தட்ட தலை பகுதி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இதனோட இந்த பகுதியை இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்படி திருப்பிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கோங்க. திருப்பிக்கோங்க. அப்புறமா இந்த பகுதியை அப்புறமா பின்னாடி பகுதிக்கு வரலாம். பின்னாடிக்கு இந்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பகுதியில் இப்படி மேலே ஒஸ்திக்கோங்க. அந்த லைன் முடிகிறது ஒஸ்திட்டு அதுக்கப்புறம் இருக்குது பார்த்திங்களா இந்த சென்ட்ரு பார்ட்டு. இந்த சென்ட்ரு பார்ட்டை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்புறமா இந்த பின்னாடி பகுதியை நிமித்திட்டு இப்போ நம்ம மடக்கணும் பார்த்திங்களா அந்த பகுதியை நீட்டாக இப்படி உள்ளாடி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பின் பகுதியை இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே அது கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா? அப்புறமா இப்போ நம்ம இந்த மடக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பகுதியை லைட்டாக விரித்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கமும் அடுத்த பக்கமும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க.
பின்னாடி கால் மாதிரி இதாயிரும் இது. அதுக்கப்புறமா இனி இந்த முதுகு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதி இப்படி மடக்கி ஒரு சைடாக மடக்கிக்கிட்டு அதை சென்ட்ரு பார்த்து உள்ளாடி விட்டுக்கலாம். இப்படி மடக்கிக்கிட்டு அந்த பகுதியை உள்ளாடி மடக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இந்த கால் பகுதியில் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கால் பகுதி இப்படி விரிஞ்சு வரும். அடுத்த பகுதி அதே மாதிரி தான் வரும். இதை இப்படியே விட்டாலும் ஒன்றும் இல்லை. இதை ஃப்ரெண்டில் பார்த்து அந்த கால் பகுதி அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்துருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இப்படியும் திருப்பியும் விட்டுக்கலாம். இப்போ நான் மடக்கின பகுதியை நான் உள்ளாடி மடக்கி விட்டுக்கிறேன் 2 பக்கமும். நம்ம தலையை எந்த பக்கம் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ சிம்பிளாக ஒரு சின்ன பேப்பரில் என்ன அழகாக பண்ண முடியுதுன்னு. கலர் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணும்னாலும் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.